We welcome you for the program Revival God's Way. தேவனுடைய பார்வையில் எழுப்புதல் என்னும் இந்த விசேஷித்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். We want to begin with reading God's words. இந்த நாளின் நிகழ்ச்சியை கர்த்தருடைய வசனத்தை படித்து ஆரம்பிப்போம். Please turn with me Matthew Gospel 24:42. தயவு செய்து மத்தேயு 24:42 என்னோடு கூட வாருங்கள். Watch therefore, for you do not know what hour your Lord is coming. உங்கள் ஆண்டவர் என்ன நாளிகையில் வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். But know this, that if the master of the house had known what hour the thief would come, he would have watched and not allowed his house to be broken into. திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட விட்டான் என்று அறிவீர்கள். Therefore you also be ready, for the Son of Man is coming at an hour you do not expect. உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையில் வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். Who then is a faithful and wise servant, whom his master made ruler over his household, to give them food in due season? ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யாவன். Blessed is that servant whom his master, when he comes, will find so doing. எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். Surely I say to you that he will make him ruler over all his goods. தனாஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். But if that evil servant says in his heart, my master is delaying his coming, and begins to beat his fellow servants and to eat and drink with the drunkards, அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்கத் தொடங்கி வெறியரோடு புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால், the master of that servant will come on a day when he is not looking for him, and at an hour that he is not aware of, and will cut him in two, and appoint him his portion with the hypocrites. There shall be weeping and gnashing of teeth. அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடே அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். These are the words of the Lord. இவைகளெல்லாம் கர்த்தருடைய திருவார்த்தைகளாகும். Beloved, we have been studying about the last day's timeline. பிரியமானவர்களே, கடைசி நாட்களின் கால வரையறையின் பரிமாணத்தை குறித்து நாம் தியானித்து படித்துக் கொண்டிருக்கிறோம். Our Lord Jesus Christ is going to establish his 1000 years rule in this present year. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த தற்கால பூமியில் தம்முடைய 1000 வருட அரசாட்சியை நிறுவப் போகிறார். First time our Lord Jesus Christ came to this earth in the form of flesh, and he died on the cross for our sins. முதல் முறை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்ச சரீரத்தில் மாம்ச சாயலாக வந்து நம்முடைய பாவங்களை நீக்கும் பொருட்டு அவர் மரித்தார். Our Lord Jesus Christ destroyed the works of the devil in the form of flesh. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய மாம்ச சாயலில் பிசாசின் கிரியைகளை எல்லாம் அழித்து ஒழித்து விட்டார். He died on the cross for our sins. நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் மரித்தார். He was buried in a nearby tomb. அருகாமையில் இருந்த ஒரு கல்லறையில் அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். On the third day our Lord Jesus Christ resurrected again. மூன்றாம் நாளில் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மீண்டும் உயிரோடு எழுந்தார். For 40 days our Lord Jesus Christ showed himself to his disciples in his resurrected body. 40 நாட்களளவும் இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய சீஷர்களுக்கு தம்முடைய உயிர்த்தெழுந்த திரு சரீரத்தில் தாம் உயிரோடு இருக்கிறவராக அவர்களுக்கு காண்பித்தார். Our Lord Jesus Christ appeared to the disciples for 40 days in his resurrected body. இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்த தம்முடைய திரு சரீரத்தில் 40 நாட்களளவும் தம்முடைய சீஷர்களுக்கு காட்சியளித்து தம்மை காண்பித்தார். In those days he was not in the form of spirit. அந்த நாட்களில் அவர் ஆவியாக நடமாடி திரியவில்லை. He was not showed himself to his disciples in the spirit form. அவர் ஆவியாக தம்மை சீஷர்களுக்கு காண்பிக்கவும் இல்லை. In those days our Lord Jesus Christ
was not appeared to his disciples in the form of spirit. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவானவர் அந்த நாட்களில் ஆவியின் உருவமாக காணப்படவில்லை. Our Lord Jesus Christ showed himself to his disciples in the resurrected body. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்த தம்முடைய திரு சரீரத்தில் சீஷர்களுக்கு தம்மை காண்பித்தார். On the 40th day, he took his disciples to the Mount Olives. Before their eyes, our Lord Jesus Christ ascended to heaven in his resurrected body. 40வது நாளில் தம்முடைய சீஷர்கள் அனைவரையும் ஒலிவ மலைக்கு அழைத்து கொண்டு போய் உயிர்த்தெழுந்த தம்முடைய திரு சரீரத்தில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவர் பரமேறி சென்றார். This resurrected body had flesh and bones. நம் ஆண்டவரின் உயிர்த்தெழுந்த திரு சரீரத்துக்கு மாம்சமும் இரத்தமும் உண்டு. Disciples touched him. சீஷர்கள் அவரை தொட்டு பார்த்தார்கள். St. Thomas embraced him. புனித தோமா அவரை கட்டி அணைத்துக் கொண்டார். Our Lord Jesus Christ ate the broiled fish in his resurrected body. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்த தம்முடைய திரு சரீரத்தில் பொரித்த மீன் கண்டத்தை புசித்தார். He ate the honeycomb in his resurrected body. உயிர்த்தெழுந்த தம்முடைய திரு சரீரத்தில் அவர் தேன்கூட்டு துணிக்கையை புசித்தார். At Emmaus, our Lord broke the bread in his resurrected body. நம் ஆண்டவர் தம்முடைய உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு தான் எம்மாவிலே அப்பத்தை பிட்டார். For 2 miles he walked with his disciples in his resurrected body. ஏறக்குறைய 2 மைல் தூரம் உயிர்த்தெழுந்த தம் திரு சரீரத்தோடு தம் சீஷர்களோடு கூட நடந்தே போனார். Our Lord Jesus Christ ascended to heaven, the same resurrected body. உயிர்த்தெழுந்த அதே திரு சரீரத்தோடு கூட நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரமேறி சென்றார். Now he is enthroned with the Father God Almighty. இப்பொழுதும் சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனோடு கூட அவர் முடிசூட்டப்பட்டவராய் இருக்கிறார். Now our Lord Jesus Christ sitting at the right hand side of the Father with his resurrected body. இப்பொழுது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்த தம் திரு சரீரத்தோடு கூட பிதாவானவரின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். He will come to this earth in his resurrected body. உயிர்த்தெழுந்த தம் திரு சரீரத்தோடு கூட தான் இந்த பூமிக்கு அவர் திரும்பி வருவார். At the time he will bring his martyrs to this earth. அந்த சமயத்தில் தமக்காக இரத்த சாட்சிகளாய் மரித்தோரையும் தம்மோடு கூட இந்த பூமிக்கு அவர் கொண்டு வருவார். The martyr saints will receive their powerful resurrected body when they return to this earth. இரத்த சாட்சிகளாய் மரித்த பரிசுத்தவான்கள் இந்த பூமிக்கு திரும்பி வரும்போது வல்லமை நிறைந்த உயிர்த்தெழுந்த திரு சரீரங்களை பெற்றுக்கொள்வார்கள். With their resurrected bodies they will rule with our Lord Jesus Christ for 1000 years. உயிர்த்தெழுந்த தங்கள் சரீரங்களோடு கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட அவர்கள் 1000 வருஷம் அரசாளுவார்கள். We are waiting for our Lord's coming. நம் ஆண்டவர் இயேசுவின் வருகைக்காகத்தான் நாம் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். Before our Lord's coming, Antichrist and false prophet will rule this earth as cruel dictators for 3.5 years. நம் ஆண்டவர் இயேசுவானுடைய வருகைக்கு முன்பதாக அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியுமாக இந்த பூமியை 3.5 வருஷம் மகா கொடூரமான கொடுங்கோலர்களாக ஆட்சி செய்வார்கள். These 3.5 years will be a period of great trial to all the people of this earth. இந்த 3.5 வருஷ ஆட்சி காலமும் பூமியில் வாழும் குடிமக்கள் யாவருக்கும் மிகப்பெரிய சோதனைகளிலே அவர்கள் வேதனைப்படுத்தப்படுகிற நாட்களாகவே இருக்கும். It will be a great trial. அது ஒரு மிக பெரிதான பரீட்சையாக நீடிக்கும். It will be a great period of trial to all the people of this earth. இந்த பூமியின் மக்கள் யாவருக்கும் அது ஒரு மிகப்பெரிய சோதனை காலமாகவே இருக்கும். In this 3.5 years, God will judge Antichrist and his forces and the people of this earth. அந்தி கிறிஸ்து கள்ள தீர்க்கதரிசியின் 3.5 வருஷ ஆட்சி காலத்தின் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவனுடைய ஆதிக்க சேனைகளையும் அவர்களையும் பூமியின் குடிமக்களையும் வாதித்து நியாயம் தீர்ப்பார். Before this great trial, our God will put his seal on the foreheads of his saints. பூச்சக்கரத்தின் மீதெங்கும் இந்த மிகப்பெரிய சோதனை வருவதற்கு முன்பு
தேவன் தம்முடைய பரிசுத்தவான்கள் நெற்றிகளிலே தம்முடைய முத்திரையை பதித்து விடுவார். To save his people, God put his seal on the foreheads before the desolations. தம்முடையவர்களை காப்பாற்றி ரட்சிக்கும் பொருட்டாக பாழாக்குதல் வருவதற்கு முன்பே தம்முடைய பரிசுத்தவான்களின் நெற்றிகளில் தேவன் தம்முடைய முத்திரையை போட்டு விடுகிறார். Please turn with me, Book of Revelation 7th chapter, see the first 4 verses. தயவு செய்து வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பி முதல் 4 வசனங்களை என்னோடு கூட பாருங்கள். After these things I saw 4 angels standing at the 4 corners of the earth, holding the 4 winds of the earth, that the wind should not blow on the earth, on the sea, or on any tree. இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். Then I saw another angel ascending from the east, having the seal of the living God, and he cried with a loud voice to the 4 angels to whom it was granted to harm the earth and the sea. ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரையும் நோக்கி, saying, Do not harm the earth, the sea, or the trees, till we have sealed the servants of our God on their foreheads. And I hear the number of those who were sealed, 144,000 of all the tribes of the children of Israel were sealed. நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். Here we see before a great danger, God put his seal on the foreheads of his saints. இங்கே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், மகா பெரிய ஆபத்து வருவதற்கு முன்பதாகவே தம்முடைய பரிசுத்தவான்களின் நெற்றிகளில் தேவன் தம்முடைய முத்திரையை பதித்து விடுகிறார் என்று அறிகிறோம். Before the great tribulation, God will put his seal on the foreheads of his saints. மகா உபத்திரவ காலம் தலைவிரித்தாடத் தொடங்குவதற்கு முன்பே தம்முடைய பரிசுத்தவான்களுடைய நெற்றிகளில் தேவன் தம்முடைய முத்திரையை பதித்து விடுகிறார். This great danger is the execution of judgment of our Lord God Almighty. இந்த மிகப்பெரிய ஆபத்து என்பது சர்வ வல்லமையுள்ள நம் தேவனாகிய கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் வெளிப்பாடே ஆகும். Our God is righteous God. நம்முடைய தேவன் நீதி உள்ள தேவனாக இருக்கிறார். Before he judging the people of this earth, இந்த பூமியின் குடிமக்களை அவர் நியாயம் தீர்ப்பதற்கு முன்பதாக our God Almighty put his seal on the foreheads of his people. முழு பூமியையும் நியாயம் தீர்ப்பதற்கு முன்பு நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் தம்முடையவர்களுக்கு முத்திரை போட்டு விடுகிறார். We have to receive this seal from the Father God Almighty before the judgment of God. தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்படுவதற்கு முன்பதாகவே சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரிடமிருந்து நாம் நம்முடைய நெற்றிகளில் முத்திரையை பெற்று பதித்துக் கொள்ள வேண்டும். To receive the seal of God, we should prepare ourselves. தேவனுடைய முத்திரையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கு ஏற்றபடி நாம் நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். To receive the seal of God, we should be faithful persons to our God Almighty. சர்வ வல்லமுள்ள தேவனுடைய முத்திரையை தரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் எல்லாம் வல்ல நம் சர்வ வல்ல தேவனுக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். We must be worthiest person before the eyes of God when our Lord visits us. நம்முடைய கர்த்தர் நம்மை சந்திக்க வரும்போது நாம் கர்த்தருடைய பார்வையில் பாத்திரவான்களாக காணப்பட வேண்டும். We do not know the time of our Lord's visit. நம் ஆண்டவர் நம்மை சந்திக்கும் காலம் இதுதான் என்று நமக்கு தெரியாதல்லவா? Whenever our Lord visits us, we should be faithful before him. நம்முடைய கர்த்தர் எப்பொழுது நம்மை சந்திக்க வந்தாலும் அவருக்கு முன்பாக நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். We must be faithful before our Lord Jesus Christ. நம் எஜமானர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருக்கு முன்பாக நாம் எப்போதும் உண்மையுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். We have to prepare for our Lord's coming. நம் ஆண்டவர் இயேசுவின் வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும்.
Please turn with me Matthew 24:42. தயவு செய்து மத்தேயு 24:42 என்னோடு கூட வாருங்கள். Watch therefore, for you do not know what hour your Lord is coming. உங்கள் ஆண்டவர் என்ன நாளிகையில் வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். But know this, that if the master of the house had known what hour the thief would come, he would have watched and not allowed his house to be broken into. திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட விட்டான் என்று அறிவீர்கள். Therefore you also be ready, for the Son of Man is coming at an hour you do not expect. உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையில் வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். We do not know the hour of our Lord's coming. நம் ஆண்டவரின் வருகை என்னதென்று நாம் அறியோமே. We do not know the hour of our Lord's visitation. நம் ஆண்டவர் நம்மை சந்திக்கும் வேலை இதுதான் என்று நமக்கு தெரியாதல்லவா? Please turn with me Matthew 24:45. 45ஆம் வசனம் முதல் பாருங்கள். Who then is a faithful and wise servant, whom his master made ruler over his household to give them food in due season? ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யாவன். Blessed is that servant whom his master when he comes will find so doing. எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். Surely I say to you that he will make him ruler over all his goods. தனாஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். But if that evil servant says in his heart, my master is delaying his coming, and begins to beat his fellow servants and to eat and drink with the drunkards, அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்கத் தொடங்கி வெறியரோடு புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால், the master of that servant will come on a day when he is not looking for him, and at an hour that he is not aware of, and will cut him in two, and appoint him his portion with the hypocrites. There shall be weeping and gnashing of teeth. அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடே அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். In these days we must be faithful to our King Jesus Christ. இந்த நாட்களிலே நம்முடைய மகாராஜா இயேசு கிறிஸ்துவானவருக்கு நாம் உண்மையானவர்களாக இருக்க வேண்டும். We must walk as a faithful servant. உண்மையுள்ள ஊழியக்காரர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். We do not know when our Lord is going to put his seal on the foreheads of his saints. நம் ஆண்டவர் எப்பொழுது தம்முடைய பரிசுத்தவான்களின் நெற்றிகளில் தம்முடைய முத்திரையை போடுவார் என்று நமக்கு தெரியாதல்லவா? We should be always faithful and wise servants. நாம் எப்போதும் உண்மையுள்ள விவேகமுள்ள ஊழியக்காரர்களாக இருக்க வேண்டும். On the visitation of our Lord, we should be found faithful. நம் ஆண்டவர் நம்மை சந்திக்க வரும்போது நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். If we miss the seal, we will share with the portion of the hypocrites. அவர் நம்மீது முத்திரை போடுவதை நாம் தவற விட்டு விடுவோம் என்று சொன்னால் நிச்சயம் மாயக்காரரோடே தான் நமக்கு பங்கு இருக்கும். See the 50th verse. 50வது வசனத்தை பாருங்கள். The master of the servant will come on a day when he is not looking for him, and at an hour that he is not aware of, and will cut him in two, and appoint him his portion with the hypocrites. There shall be weeping and gnashing of teeth. அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடே அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். If we do not receive the seal of God, we will share with the portion of the hypocrites. தேவனுடைய முத்திரையை நாம் தரித்துக் கொள்ளாமல் போவோம் என்றால் மாயக்காரரோடே அழுகையின் பற்கடிப்பின் பங்கை தான் அனுபவிக்க நேரிடும். We should aware of this time.
ஆகவே அவர் நமக்கு முத்திரை போட நம்மை சந்திக்க வரும் நேரத்தை குறித்து நாம் மிகவும் கருத்துள்ளவர்களாய் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். We should walk faithfully and receive the seal of God. எல்லா நிலையிலும் உண்மையுள்ளவர்களாக நடந்து எப்படியாவது தேவனுடைய முத்திரையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். We must aware of our Lord's visitation. நம் ஆண்டவர் நம்மை சந்திக்கும் காலத்தை குறித்து நாம் மிகவும் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். The Jerusalem city missed the visitation of our Lord. எருசலேம் மகாநகரம் நம் கர்த்தருடைய சந்திப்பின் காலத்தை தவற விட்டுவிட்டது. They did not aware of our Lord's visitation. நம் ஆண்டவர் சந்திக்கும் காலத்தை குறித்தவர்கள் அறிந்திருக்கவில்லை. They did not watch our Lord's visitation. அவர்கள் நம் ஆண்டவரின் சந்திப்பின் காலத்தை விழிப்புடன் கவனித்து பார்க்கவில்லை. So they could not escape from their destruction. ஆதலால் பேரழிவின் நாச மோசத்துக்கு அவர்களால் தப்பி போக முடியாமல் போய்விட்டது. If we do not aware of our Lord's visitation, our life will be miserable. நம் ஆண்டவர் நம்மை சந்திக்கும் காலத்தை நாம் அறியாமல் போய்விடுவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை பரிதவிக்கப்படத்தக்க நிலையில் மாறிவிடும். We must walk faithfully before the Lord God Almighty. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நாம் உண்மையுள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். We must aware of our Lord's visitation. நம் ஆண்டவர் நம்மை சந்திக்கும் காலத்தை குறித்து தெளிவாய் அறிந்திருக்க வேண்டும். Please turn with me Luke 19th chapter, see the verses 41 to 44. தயவுசெய்து லூக்கா 19ஆம் அதிகாரத்திற்கும் வேதத்தை திருப்பி 40ஆம் வசனம் முதல் 44 வரை பாருங்கள். Now as he drew near, he saw the city and wept over it. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, saying, if you had known, even you especially in this your day, the things that make for your peace, but now they are hidden from your eyes. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. For the days will come upon you when your enemies will build an embankment around you, surround you and close you in on every side, and level you and your children within you to the ground, and they will not leave in you one stone upon another, because you did not know the time of your visitation. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். Here we see the Jerusalem city did not aware of our Lord's visitation. எருசலேம் நகரம் நம் ஆண்டவர் தன்னை சந்திக்கும் காலத்தை அறிந்திருக்கவில்லை என்பதை இங்கே பார்க்கிறோம். The Jerusalem city missed the visitation of our Lord Jesus Christ. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தன்னை சந்திக்கும் பொன்னான வாய்ப்பின் காலத்தை எருசலேம் நகரத்தார் கோட்டை விட்டு விட்டார்கள். So they could not escape from the great destruction. ஆதலால் பேரழிவின் நாச மோசம் பாதித்த பொழுது அதற்கு அவர்களால் தப்பி போக முடியவில்லை. Jerusalem city was destroyed completely. அப்படியே எருசலேம் நகரம் முற்றிலும் அழிக்கப்பட்டு தரையோடு தரையாக்கப்பட்டு விட்டது. In these days we should aware of our Lord's visitation. இந்த நாட்களிலே நாமும் நம் ஆண்டவர் நம்மை சந்திக்கும் காலத்தை அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். We must be faithful servants before our Lord Jesus Christ. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவருக்கு முன்பாக உண்மையுள்ள ஊழியக்காரர்களாக நாம் காணப்பட வேண்டும். Then the Lord will put his seal on our foreheads. அப்படி இருந்தால் நம் நெற்றிகளில் கர்த்தர் முத்திரை போடுவார். If we do not receive the seal of God on our foreheads, we will be judged with the people of this earth in the 3.5 years. நாம் நம் தேவனுடைய முத்திரையை நம்முடைய நெற்றிகளில் இப்பொழுதே வாங்க தவறிவிடுவோம் என்று சொன்னால் அந்தி கிறிஸ்துவின் 3.5 வருஷ ஆட்சி காலத்தின் போது பூமியின் குடிமக்கள் மீது தேவன் வெளிப்படுத்தும் நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ள வழிவகை இல்லாமல் போய்விடும்.
Please turn with me Genesis 6th chapter, see the verses 1 to 8. தயவு செய்து ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பி 1 முதல் 8 வரை உள்ள வசனங்களை பாருங்கள். Now it came to pass when men began to multiply on the face of the earth, and daughters were born to them, that the Son of God saw the daughters of men, that they were beautiful, and they took wives for themselves of all whom they chose. மனுஷர் பூமியின் மேல் பெருகத் துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். The Lord said, My spirit shall not strive with the man forever, for he is indeed flesh, yet his days shall be 120 years. அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். There were giants on the earth in those days, and also afterward, when the sons of God came into the daughters of men, and they bore children to them. Those were the mighty men who were of old, men of renown. அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமார் மனுஷர் குமாரத்திகளோட கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்கள் ஆனார்கள். Then the Lord saw that the wickedness of man was great in the earth, and that every intent of the thoughts of his heart was only evil continually. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. And the Lord was sorry that he had made man on the earth, and he was grieved in his heart. So the Lord said, I will destroy man whom I have created from the face of the earth, both man and the beast, creeping thing and the birds of the air, for I am sorry that I have made them. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது என்றார். But Noah found grace in the eyes of the Lord. ஆனாலும் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. In the ancient days, the people of the earth were corrupted with the wickedness. பூர்வ நாட்களின் பூமி வாழ் குடிமக்கள் பொல்லாத நினைவுகளால் இருதயங்களிலே அக்கிரமங்களிலே கரைபட்டிருந்தார்கள். God wanted to destroy them. தேவன் அவர்களை அழித்து போட வேண்டும் என்று விரும்பினார். But Noah found favor in the sight of the Lord. ஆனாலும் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. How he could get the favor in the sight of the Lord? எப்படி நோவாவால் கர்த்தருடைய கண்களிலே கிருபையின் தயவை பெற்றுக்கொள்ள முடிந்தது? See the 9th verse. 9வது வசனத்தை பாருங்கள். This is the genealogy of Noah. Noah was a just man, perfect in his generations. Noah walked with God. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். Before the destruction of the human race, God found Noah a just. ஜலப்பிரளயத்தால் ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் தேவன் அழிப்பதற்கு முன்பதாக நோவாவை தேவன் நீதிமானாக கண்டார். Noah was perfect in those days. அந்த நாட்களிலே நோவான் நீதிமானாக இருந்தார். In those days he was righteous and perfect before God. அந்த நாட்களிலே நோவா தேவனுக்கு முன்பாக நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார். He walked with God. தேவனோடு கூட அவர் கரங்கோர்த்து சஞ்சரித்தார். So he found favor. ஆதலால் கர்த்தருடைய கண்களில் அவருக்கு கிருபை கிடைத்தது. He was not destroyed with those people. மாண்டழிந்த மாம்ச நர ஜீவன்களோடு கூட அவரும் வாரிக்கொண்டு போகப்படவில்லை. He escaped from the great tribulation. மிகப்பெரிய உபத்திரவ வாதைக்கு நீங்களாக்கி பாதுகாக்கப்பட்டார். Noah was saved because he walked with God. தேவனோடு கூட சஞ்சரித்தபடியினால் நோவா உயிர் காக்கப்பட்டார். In these last days we have a great tribulation before our eyes. இந்த கடைசி நாட்களிலே நம்முடைய கண்களுக்கு முன்பாக
ஒரு மிகப்பெரிய உபத்திரவம் எதிர்நோக்கி இருக்கிறது. We have to escape from this tribulation. இந்த உபத்திரவத்தின் உக்கிரத்துவத்துக்கு நாம் தப்பிக்கொள்ள வேண்டுமே. To escape from this great tribulation, we should receive the seal of God on our foreheads. இந்த மகா கொடிய உபத்திரவ உபாதைக்கு தப்பிக்கொள்ள வேண்டுமானால் நம் தேவனுடைய முத்திரையை நம்முடைய நெற்றிகளில் நாம் பெற்று பதித்துக் கொண்டிருக்க வேண்டும். For this we should aware of our Lord's visitation. இதற்கு நம் தேவன் நம்மை சந்திக்க வரும் காலத்தை குறித்து நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். We should be faithful before our God Almighty. சர்வ வல்லமையுள்ள நம் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நாம் உண்மையுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். Please turn with me Ezekiel 9 chapter, see the verses 1 to 11. தயவு செய்து என்னோடு கூட எசேக்கியேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்திற்கு திருப்பி 1 முதல் 11ஆம் வசனம் வரை பாருங்களேன். Then he called out in my hearing with a loud voice, saying, Let those who have charge over the city draw near, each with a deadly weapon in his hand. பின்பு அவர் என் காதுகள் கேட்க மகா சத்தமாய், நகரத்தின் விசாரிப்புக்காரர் சங்கரிக்கும் ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்துக் கொண்டு வரக்கடவர்கள் என்று சொன்னார். And suddenly 6 men came from the direction of the upper gate, which faces north, each with his battle axe in his hand. One man among them was clothed with linen and had a writer's inkhorn at his side. They went in and stood beside the bronze altar. அப்பொழுது இதோ 6 புருஷர் வெட்டுகிற ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்துக் கொண்டு வடக்கே பார்த்த உயர்ந்த வாசலின் வழியிலிருந்து வந்தார்கள். அவர்களில் சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையில் கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற ஒருவன் இருந்தான். அவர்கள் உள்ளே பிரவேசித்து வெண்கல பலிபீட தண்டையிலே நின்றார்கள். Now the glory of the God of Israel had gone up from the cherub where it had been to the threshold of the temple, and he called to the man clothed with linen who had the writer's inkhorn at his side, and the Lord said to him, Go through the midst of the city, through the midst of Jerusalem, and put a mark on the foreheads of the men who sigh and cry over all the abominations that are done within it. அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கேருவின் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்து சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையிலே கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷனை கூப்பிட்டு, கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரமெங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். To the others he said in my hearing, Go after him through the city and kill. Do not let your eyes spare, nor have any pity. Utterly slay old and young men, maidens and little children and women, but do not come near any one of whom is a mark, and begin at my sanctuary. So they began with the elders who were before the temple. Then he said to them, Defile the temple and fill the courts with the slain. Go out. They went out and killed in the city. பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் உருவ போய் வெட்டுங்கள். உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள். அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள். என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவக்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருந்த மூப்பரிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஆலயத்தை தீட்டுப்படுத்தி பிரகாரங்களை கொலையுண்டவர்களாலே நிரப்பி புறப்பட்டு போங்கள் என்றார். அவர்கள் நகரத்தில் போய் வெட்டினார்கள். So it was that while they were killing them, I was left alone and fell on my face and cried out and said, Ah, Lord God, will you destroy all the remnant of Israel in pouring out your fury on Jerusalem? அவர்கள் வெட்டி கொண்டு போகையில் நான் மாத்திரம் தனித்து முகங்குப்புற விழுந்து, ஆ கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் எருசலேமின் மேல் ஒரு உக்கிரத்தை ஊற்றுகையில் இஸ்ரவேலின் மீதியானவர்களையெல்லாம் அழிப்பீரோ என்று முறையிட்டேன். Then he said to me, The iniquity of house of Israel and Judah is exceedingly great, and the land is full of bloodshed, and the city full of perversity. For they say, The Lord has forsaken the land, and the Lord does not see. அதற்கு அவர், இஸ்ரவேலும் யூதாவும் ஆகிய வம்சத்தாரின் அக்கிரமம்
மிகவும் பெரிது. தேசம் இரத்தப்பழிகளால் நிறைந்திருக்கிறது. நகரமும் மாறுபாட்டினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தேசத்தை கைவிட்டார், கர்த்தர் பார்க்க மாட்டார் என்று சொல்லுகிறார்கள். And as for me also, my eye will neither spare, nor will I have pity, but I will recompense their deeds on their own head. ஆகையால் என் கண் தப்ப விடுவதும் இல்லை, நான் இரக்கம் செய்வதும் இல்லை. அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் சிரசின் மேல் இறங்க பண்ணுவேன் என்றார். Just then the man clothed with linen, who had the ink on at his side, reported back and said, I have done as you commanded me. இதோ சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையில் மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷன் வந்து, நீர் எனக்கு கட்டளையிட்டபடியே செய்தேன் என்று காரியத்தை தெரிவித்தான். Here we see, before God's judgment, the righteous people are sealed. தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வெளிப்படுவதற்கு முன்பதாக நீதிமான்கள் தேவனால் முத்திரை போடப்படுகிற காட்சியை தான் இங்கே நாம் பார்க்கிறோம். During the judgment, the righteous are saved. நியாயத்தீர்ப்பு வெளிப்படும் வேளையில் நீதிமான்கள் உயிரோடு காக்கப்பட்டு ரட்சிக்கப்படுகிறார்கள். Here prophet Ezekiel saw this in vision. இங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசி இந்த காட்சியை தரிசனத்தில் பார்க்கிறார். The time he was in exile in Babylon. அந்த காலத்தில் அவர் பாபிலோனின் சிறையிருப்பில் இருக்கிறார். He was living in Babylon. அவர் பாபிலோனில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். Please see Ezekiel 8th chapter 1st verse. தயவு செய்து எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தையும் பாருங்களேன். And it came to pass in the 6th year, in the 6th month, on the 5th day of the month, as I sat my house with the elders of Judah sitting before me, that the hand of the Lord God fell upon me there. 6ஆம் வருஷத்து 6ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே நான் என் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், யூதாவின் மூப்பர்கள் எனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற போதும், கர்த்தராகிய ஆண்டவருடைய கரம் அங்கே என் மேல் அமர்ந்தது. See the third verse. 3வது வசனத்தை பாருங்கள். He stretched out the palm of a hand and took me by a lock of my hair, and the Spirit lifted me up between earth and heaven, and brought me in vision of God to Jerusalem, to the door of the north gate of the inner court, where the seat of the image of jealousy was, which provokes to jealousy. And behold, the glory of God of Israel was there, like the vision that I saw in the plain. கைப்போல் தோன்றினதை அவர் நீட்டி என் தலை மயிரை பிடித்து என்னை தூக்கினார். ஆவியானவர் என்னை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே கொண்டு போய் தேவ தரிசனத்திலே என்னை எருசலேமில் வடதிசைக்கு எதிரான உள்வாசலின் நடையிலே விட்டார். அங்கே எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தின் ஸ்தானம் இருந்தது. இதோ நான் பள்ளத்தாக்கிலே கண்டிருந்த தரிசனத்துக்கு சரியாக இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை அங்கே விளங்கினது. In the 6th year of Ezekiel's exile in Babylon, God took Ezekiel in a vision to the temple Jerusalem. எசேக்கியேல் பாபிலோனின் சிறையிருப்பில் இருந்த 6ஆம் வருஷத்தில் தேவன் எசேக்கியேலை எடுத்துக்கொண்டு போய் எருசலேமில் இருந்த தேவாலயத்தின் நடைக்காவனத்தில் விட்டார். God showed the abominations in the temple of God. தேவனுடைய ஆலயத்துக்குள் காணப்படுகிற அருவருப்புகளை எசேக்கியேலுக்கு தேவன் காண்பித்தார். See the 5th verse. 5வது வசனத்தை பாருங்கள். Then he said to me, Son of man, lift your eyes now toward the north. So I lifted my eyes toward the north, and there, north of the altar gate, was this image of jealousy in the entrance. அவர் என்னை பார்த்து, மனுபுத்திரனே, உன் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார் என்றார். அப்பொழுது நான் என் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார்த்தேன். இதோ பலிபீடத்தின் வாசலுக்கு வடக்கே பார்த்தேன். நடையிலே எரிச்சல் உண்டாக்குகிற அந்த விக்கிரகம் இருந்தது. Israelites erected an idol in the temple of God. இஸ்ரவேலர் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளேயே எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தை நாட்டி வைத்திருந்தார்கள். Then Lord took Ezekiel to the inner court. தேவன் எசேக்கியேலை அதன் உட்பிரகாரத்துக்குள் கொண்டு போனார். See the 9th verse.
9வது வசனத்தை பாருங்கள். And he said to me, Go in and see the wicked abominations which they are doing there. So I went in and saw, and there every sort of creeping thing, abominable beast, and all the idols of the house of Israel portrayed all around on the walls. அவர் என்னை பார்த்து, நீ உள்ளே போய் அவர்கள் இங்கே செய்கிற கொடிய அருவருப்புகளை பார் என்றார். நான் உள்ளே போய் பார்த்தபோது, இதோ சகலவித ஊரும் பிராணிகளும் அருவருப்பான மிருகங்களும் ஆகிய இவைகளின் சுரூபங்களும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய நரகலான சகல விக்கிரகங்களும் சுவரில் சுற்றிலும் சித்திரம் தீர்க்கப்பட்டிருந்தன. In those days the Israelites made a secret room in the temple of God in which all types of idols were portrayed. அந்த நாட்களில் இஸ்ரவேல் வம்சத்தார் தேவாலயத்துக்குள்ளே ஒரு ரகசியமான அறை ஒன்றை ஏற்படுத்தி அதன் சுவர்களிலே எல்லா விதமான நரகலான விக்கிரகங்களையும் சித்திரம் தீர்த்திருந்தார்கள். See the 11th verse. 11வது வசனத்தை பாருங்கள். And there stood before them 70 men of the elders of the house of Israel, and in their midst stood Jezaniah the son of Shaphan. Each man had a censer in his hand, and a thick cloud of incense went up. இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பரில் 70 பேரும் அவர்களின் நடுவிலே சாப்பானுடைய குமாரனாகிய யசனியாவும் அவனவன் தன் கையிலே தன் தூப கலசத்தை பிடித்து கொண்டு அவைகளுக்கு முன்பாக நின்றார்கள். தூப வர்க்கத்தினால் மிகுந்த புகை எழும்பிற்று. In the secret room, the 70 elders of Israel, they incensed the idols and worshipped the idols. தேவாலயத்துக்குள் ரகசியமாய் கட்டிய அறைக்குள் இஸ்ரவேலின் 70 மூப்பர்களும் தாங்கள் வார்ப்பித்த நரகலான விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டிக் கொண்டிருந்தார்கள். Idol worship was secretly conducted in the Lord's holy temple. கர்த்தருடைய பரிசுத்தமான ஆலயத்துக்குள்ளே மிகவும் ரகசியமான முறையில் விக்கிரக ஆராதனையின் வழிபாடு நடந்து கொண்டிருந்தது. And again Lord took Ezekiel to the north gate of the temple. மறுபடியும் கர்த்தர் எசேக்கியேலை தேவாலயத்தின் வடக்கு வாசலுக்கு கொண்டு போனார். There Lord showed him some women who were worshipping the Tammuz by weeping. அங்கே சில ஸ்திரீகள் தம்மூசுக்காக மாரடித்து புலம்புகிற காட்சியை கர்த்தர் எசேக்கியேலுக்கு காண்பித்தார். And also Lord showed Ezekiel 25 men who were worshipping sun. அதே போல் 25 மனிதர்கள் சூரிய நமஸ்காரம் செய்து வழிபட்டு கொண்டிருக்கும் கொடூரத்தையும் எசேக்கியேலுக்கு கர்த்தர் காண்பித்தார். They were provoking anger of God in the temple. தேவாலயத்துக்குள் அவர்கள் தேவனை கோபமூட்டி கொண்டிருந்தார்கள். So God planned to judge the people of this Israel. ஆகவேதான் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் தீர்க்க வேண்டும் என்று தேவன் முடிவெடுத்தார். Before the judgment, God put his seal on the foreheads of the righteous people. தம்முடைய நியாய தீர்ப்பை செயல்படுத்துவதற்கு முன்பதாக தாம் தெரிந்து கொண்ட தம்முடையவர்கள் நெற்றிகளில் தேவன் தம்முடைய முத்திரையை பதித்தார். Before executing the judgment on the people of Israel, God put his seal on the righteous people. இஸ்ரவேல் வம்சத்தார் மீது தேவன் தம்முடைய நியாய தீர்ப்பை வெளிப்படுத்துவதற்கு முன்பதாக நீதிமான்களாக இருந்தவர்கள் நெற்றிகளில் தம்முடைய முத்திரையை பதித்தார். A man with ink on put the seal of God on the foreheads of righteous people. கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருந்த ஒரு புருஷன் நீதிமான்களுடைய நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை போட்டுக்கொண்டே சென்றார். The judgment was very severe. நியாய தீர்ப்பு மகா உக்கிரத்துவம் வாய்ந்ததாய் வெளிப்பட்டது. Please see Ezekiel 9:5. எசேக்கியேல் 9:5 பாருங்கள். To the others he said in my hearing, Go after him through the city and kill. Do not let your eyes spare, nor have any pity. பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் உருவப் போய் வெட்டுங்கள், உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் இருங்கள் என்றார். Utterly slay old and young men, maidens and little children and women, but do not come near anyone on whom is a mark, and begin at my sanctuary. So they began with the elders who were before the temple. முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும்
சங்கரித்து கொன்று போடுங்கள். அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள். என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவக்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருந்த மூப்பரிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள். God's judgment is very severe. தேவனுடைய நியாய தீர்ப்பு மிகவும் உக்கிரத்துவம் வாய்ந்த கண்டிப்பானது. God's judgment starts from the household of God. தேவனுடைய நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலிருந்து தான் துவங்கும். Beloved, we are in the last days. பிரியமானவர்களே, நாம் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Before entering into the Lord's judgment, we should receive the seal of God on our foreheads. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வெளிப்படுகிற காலத்துக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பே நம்முடைய நெற்றிகளில் நாம் தேவனுடைய முத்திரையை பெற்றுக்கொள்ள வேண்டும். We do not know the hour of visitation. தேவன் இதற்காக நம்மை சந்திக்கும் காலம் இன்னதென்பதை நாம் அறியோம். We should aware of these days. ஆகவேதான் இந்த நாட்களை குறித்து நாம் மிகவும் ஜாக்கிரதையோடு விழிப்பாய் கவனமாய் இருக்க வேண்டும். We should walk faithfully before our God Almighty. சர்வ வல்லமையுள்ள நம் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நாம் உண்மையுள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். We should walk with God. நாம் தேவனோடு கூட சஞ்சரிக்க வேண்டும். We must be righteous. நாம் நீதிமான்களாக இருக்க வேண்டும். We should found favor in the sight of God Almighty. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய கண்களில் நமக்கு கிருபையும் தயவும் கிடைக்க வேண்டும். For this watch and pray. இதற்காக விழிப்புடன் கவனித்து ஜெபிக்க வேண்டும். Please turn with me 2 Peter 2nd chapter, see the verses 6 to 9. தயவு செய்து என்னோடு கூட 2 பேதுருவுக்கும் வேதத்தை திருப்பி 2ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரையுள்ள வசனங்களை பாருங்கள். And turning the cities of Sodom and Gomorrah into ashes, condemned them to destruction, making them an example to those who afterward would live ungodly. சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அபபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து and delivered righteous Lot, who was oppressed by the filthy conduct of the wicked, for that righteous man dwelling among them tormented his righteous soul from day to day by seeing and hearing their lawless deeds. அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. Then the Lord knows how to deliver the godly out of temptations and to reserve the unjust under punishment for the day of judgment. கர்த்தர் தேவ பக்தியுள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். During the days of Sodom and Gomorrah, Lot was walked righteously before God. சோதோம் கொமோரா பட்டணம் அழிவதற்கு முன்புள்ள நாட்களில் லோத் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக நடந்து கொண்டார். His heart was tormented by the ungodliness of those people. சோதோம் கொமோரா பட்டணத்து மக்களின் அக்கிரம செய்கைகளை கண்ட நீதிமானாகிய லோத் அந்த நாட்கள் தன் இருதயத்தில் வாதிக்கப்பட்டார். Lot was a righteous man. லோத் ஒரு நீதிமானாக இருந்தார். He found favor in the sight of God. தேவனுடைய கண்களில் அவர் கிருபை கிடைக்க பெற்றவர். Before destroy the Sodom and Gomorrah, God rescued Lot. சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிப்பதற்கு முன்பே தேவன் லோத்தை தப்புவித்தார். Lot was saved from the destruction of Sodom and Gomorrah. சோதோம் கொமோரா பேரழிவில் இருந்து லோத் காப்பாற்றப்பட்டார். Lot's family was not aware of Lot's visitation. என்றாலும் லோத்தின் குடும்பமோ கர்த்தர் அவர்களை சந்திக்க வந்த காலத்தை அறிந்திருக்கவில்லை. They did not cooperate with the angels to escape from the destruction. பேரழிவுக்கு தப்புவதற்கு காப்பாற்ற வந்த தேவ தூதர்களுக்கு அவர்கள் ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. So they could not saved perfectly. ஆதலால் அவர்கள் பூரணமாக ரட்சிக்கப்படவில்லை. Lot's wife turned into pillar of salt. லோத்தின் மனைவி உப்பு தூணாகிவிட்டாள். Lot's family line was corrupted. லோத்தின் வம்சமே
பாவத்தால் தீட்டுப்பட்டு போனது. Beloved, in these last days, we must aware of Lord's visitation. பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் நம்மை சந்திக்கும் காலத்தை குறித்து நாம் உணர்வுள்ளவர்களாய் அறிந்திருக்க வேண்டும். Please turn with me Luke Gospel 17th chapter, see the verses from 26. தயவு செய்து என்னோடு கூட உங்கள் வேதத்தை லூக்கா 17ஆம் அதிகாரத்திற்கு திருப்பி 26ஆம் வசனம் முதல் பாருங்கள். And as it was in the days of Noah, so it will be also in the days of the Son of Man. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். They ate, they drank, they married wives, they were given in marriage until the day that Noah entered the ark, and the flood came and destroyed them all. நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. Likewise as it was also in the days of Lot, they ate, they drank, they bought, they sold, they planted, they built. But on the day that Lot went out of Sodom, it rained fire and brimstone from heaven and destroyed them all. Even so will it be in the days when the Son of Man is revealed. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். The days of Noah and Lot will be repeated in these last days. இந்த கடைசி நாட்களில் நோவாவின் நாட்களிலும் லோத்தின் நாட்களிலும் நடந்தது போலவே திரும்பவும் நடக்கும். We must aware of these last days. ஆகவே இந்த கடைசி நாட்களை குறித்து நாம் தெளிவாக உணர்ந்து அறிந்திருக்க வேண்டும். God is going to put his seal on the foreheads of his saints. தம்முடைய பரிசுத்தவான்களின் நெற்றிகளில் தேவன் தம்முடைய அடையாளத்தை முத்திரையாக போட போகிறார். God will write his new name on the foreheads of his saints. தம்முடைய பரிசுத்தவான்களின் நெற்றிகளில் தேவன் தம்முடைய புதிய நாமத்தை எழுதுவார். Our Lord Jesus Christ will write his new name on the foreheads of his saints. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் நெற்றிகளில் தம்முடைய புதிய நாமத்தை எழுதுவார். The new name of Jerusalem will be written on the foreheads. எருசலேமின் புதிய நாமம் அவர்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருக்கும். We have to receive this seal before the great tribulation. மகா உபத்திரவ காலம் தலையெடுப்பதற்கு முன்பு இந்த முத்திரையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே. We do not know that hour of visitation. நம்மை அவர் சந்திக்கும் காலம் இன்னதென்று நாம் அறியோம். We should be aware of these days. ஆதலால் இந்த நாட்களை குறித்து நாம் தெளிவான உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். We should walk with the Lord in these days. இந்த நாட்களில் நாம் கர்த்தரோடு கரம் கோர்த்து சஞ்சரிக்க We வேண்டும். should found faithful before the Lord God Almighty. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நாம் உண்மையுள்ளவர்களாக காணப்பட வேண்டுமே. We should receive the seal of God on our foreheads. நம்முடைய நெற்றிகளில் நாம் தேவனுடைய முத்திரையை பெற்றுக்கொள்ள வேண்டும். What will be the seal? அந்த முத்திரை என்னவாக இருக்கும்? Please turn with me book of Revelation 3:12. தயவு செய்து என்னோடு கூட உங்கள் வேதத்தை வெளிப்படுத்தல் 3:12க்கு திருப்பிக் கொள்ளுங்கள். He who overcomes, I will make him a pillar in the temple of my God, and he shall go out no more. I will write on him the name of my God and the name of the city of my God, the new Jerusalem which comes down out of heaven from my God, and I will write on him my new name. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். அது நின்று அவன் ஒரு காலும் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். God will seal us with the name of our Father, our Lord Jesus Christ, and the name of New Jerusalem. நம் பிதாவானவரின் திருநாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலும் புதிய எருசலேமின் நாமத்தினாலும் தேவன் நம்மை முத்திரை போடுவார். To receive this seal, we should walk faithfully before God Almighty. இந்த முத்திரையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நாம் உண்மையுள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். We should follow our Master Jesus Christ as a faithful servant. நம் எஜமானர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உண்மையுள்ள ஊழியர்களாக நாம் பின்பற்ற வேண்டும். We do not know the hour of our Lord's coming.
நம் ஆண்டவரின் வருகை என்னதென்று நாம் அறியோமே. We do not know the hour of our Lord's visitation. நம் ஆண்டவர் நம்மை சந்திக்கும் வேலை இதுதான் என்று நமக்கு தெரியாதல்லவா? For every moment we should walk faithfully before God Almighty. ஆதலால் ஒவ்வொரு கணப்பொழுதுக்கும் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய நம் கர்த்தருக்கு முன்பாக நாம் உண்மையுள்ளவர்களாகவே நடந்து கொள்ள வேண்டும். To receive the seal of God, we should prepare ourselves. தேவனுடைய முத்திரையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். We should watch and pray. நாம் விழிப்புடன் கவனித்து பார்த்து ஜெபிக்க வேண்டும். In these last days, we should aware of our Lord's coming. இந்த கடைசி நாட்களில் நம் ஆண்டவர் இயேசுவின் வருகையை குறித்து நாம் மிகவும் ஜாக்கிரதையோடு விழிப்பாய் இருக்க வேண்டும். How we should be faithful? நாம் எப்படி உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும்? How we should aware of our Lord's visitation? கர்த்தர் நம்மை சந்திக்க வரும் காலத்தை குறித்து எப்படி நாம் நிதானித்து உணர்வோடு இருக்க முடியும்? Please turn with me Luke 12th chapter, see the 35th verse. தயவு செய்து லூக்கா 12ஆம் அதிகாரத்திற்கு திருப்பி 35ஆம் வசனத்தை பாருங்கள். Let your ways be girded and your lamps burning. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும். And you yourselves be like men who wait for their master when he will return from the wedding, that when he comes and knocks, they may open to him immediately. தங்கள் எஜமான் கல்யாணத்தில் இருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். Blessed are those servants whom the master, when he comes, will find watching. Assuredly I say to you that he will gird himself and have them sit down to eat, and will come and serve them. எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அறை கட்டி கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். And if he should come in the second watch or come in the third watch and find them so, blessed are those servants. அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டால் அவ்வூழியக்காரர் பாக்கியவான்கள். But know this, that if the master of the house had known what hour the thief would come, he would have watched and not allowed his house to be broken into. திருடன் இந்த நேரத்தில் வருவான் என்று வீட்டெஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று அறிந்திருக்கிறீர்கள். Therefore you also be ready, for the Son of Man is coming at an hour you do not expect. அந்தப்படியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். We should always vigil and we should aware of our Lord's coming. நாம் எப்பொழுதும் விழிப்புடன் நம் ஆண்டவரின் வருகையை குறித்து தெளிவான உணர்வோடு இருக்க வேண்டும். In these last days we should expect our Lord's visitation around the clock. இந்த கடைசி நாட்களில் நம் ஆண்டவர் நம்மை சந்திக்க எந்நேரமும் வரக்கூடும் என்று 24 மணி நேரமும் நாம் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். We should receive the seal of God on our foreheads. நம்முடைய நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை பெற்றுக்கொள்ள வேண்டும். If we receive the seal of God on our foreheads, we will easily pass through the 3.5 years period of tribulation. நம் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் 3.5 வருஷ கால மகா உபத்திரவத்தை மிகவும் எளிதாய் லகுவாய் நாம் கடந்து போய்விடுவோம். We conclude this session with a prayer. இந்த நாளின் நிகழ்ச்சியை ஜெபத்தோடு நிறைவு செய்வோம். Heavenly Father, we thank you for our Lord's coming. பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவர் இயேசுவானவரின் வருகைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. Send our King Jesus Christ quickly. எங்கள் மகாராஜா இயேசு கிறிஸ்துவானவரை சீக்கிரமாய் அனுப்பும். Father God, empower us to receive the seal of God. அப்பா பிதாவே, தேவனுடைய முத்திரையை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாய் எங்களை அதிகாரப்படுத்தும். Maranatha. மாரநாதா, Lord Jesus Christ, come quickly. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சீக்கிரமாய் வாரும். We pray in the mighty, powerful, awesome name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமான வல்லமை நிறைந்த உன்னத திருநாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen. ஆமென்.